ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது. நம்மளோட சகோதரி ஒருத்தங்க இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களாம். அந்த சிஸ்டர் என்கிட்ட சொல்லும்போது, சிஸ்டர் இதை நான் அடிக்கடி பண்ணுவேன். எனக்கு ஏதாவது ரொம்ப சிக்கல்னா இதை நான் ஃபாலோ பண்ணாலே எனக்கு உடனே நடந்துடும். ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட். நம்மளோட சகோதரிகளுக்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனுபவபூர்வமான ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான். வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். சின்ன சின்ன ட்ரிக்கெல்லாம் இதில் இருக்குது. கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக நம்ம கேட்குறது நடந்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 4ஆம் தேதி வருது. 3ஆம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் இருக்குது. நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்குது அப்படி பார்த்தா, சரிங்களா? நாளைக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்குது. நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை ஆகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கும் பேர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக எந்த ஊருங்கிறத அவசியம் போட்டு அனுப்புங்க. இன்றைக்கி நாளைக்கெல்லாம் சர்வர் பிஸி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு அந்த இஷ்யூஸ் வரும். பேமெண்ட் பண்ண முடியலன்னா சொல்லுங்கள், நான் வேறு நம்பர் வேணாலும் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் தரேன் நான். சரிங்களா? ஒரு சிஸ்டர், அந்த அம்மா ரெகுலராக நம்ம நவமூலிகை கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப சந்தோஷமாக அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நடந்த ஒரு ஆச்சரியமான விஷயம் அவங்களால நம்பவே முடியலன்னு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. அங்க மலேசியாவில் உள்ள ஆஸ்பத்திரியில் கூட்டி கொண்டு காமிச்சதுக்கு கண்ணு வீக்கமா இருக்கு, அந்த வீக்கம் வடியிலனா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ராஜம்மா. இப்ப அங்க ஊசி கண்ணுல ஊசி போட்டிருக்காங்க ராஜம்மா. ஆனா நம்ம தாய் இருக்கல்ல வராகி, அந்த வராகியும் அந்த சித்தரையாவும் அந்த அப்பா அவ சித்தரையாவும் எனக்கு சொல்ல கூட முடியல ராஜம்மா. 6 மாசத்துக்கு முன்னாடி ராஜம்மா கண்ணை போய் செக் பண்ணதுக்கு இந்த வீக்க வடியவே இல்லை. ஊசி போட்டு 6 மாசம் ஆச்சு. இப்போ வீக்க வடியாம இருந்திருக்கு. இன்னும் வடியல, இது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ராஜம்மா. இப்போ நான் பணம் கட்டிக்கிட்டு வர்றேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ போன வாரத்துல செக் பண்ண போயிருக்காங்க ராஜம்மா, மலேசியாவிலே உள்ள ஆஸ்பத்திரியில. அங்க பார்த்தா வீக்கம்லாம் வடிஞ்சு, ஒரு கண்ணுல உள்ள வீக்கம் வடிஞ்சிருக்கு ராஜம்மா. எனக்கு இது போதும், என் பிள்ளை வாழ வேண்டிய பிள்ளை ராஜம்மா. ஒரு ஆம்பளை பிள்ளைதான், என் வீட்டுக்காருக்கும் கண்ணு தெரியல. என் பிள்ளை வாழ வேண்டிய பிள்ளை ராஜம்மா. அந்த ஒரு கண்ணுல உள்ள வீக்கம் வடிஞ்சிருக்கு ராஜம்மா. இன்னொரு கண்ணில் வீக்கம் இருக்கு, ஊசி போடணும்னு சொல்லியிருக்காங்க ராஜம்மா. ஆஸ்பத்திரியில் சொன்னாங்களா, மிராக்கள் நடந்திருக்கு, வீக்கம் வடியவே இல்லை. இத்தனை வாட்டி 7-8 மாசமா 6 மாசமா விட்டாச்சு, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. இப்போ 6 மாசமா எதுவுமே பண்ணாம மாத்திரை எதுவும் சாப்பிடாம இப்போ வர்றீங்க. இப்போ அதிசயமா இருக்கு, என்னாலே நம்ப முடியலன்னு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு ராஜம்மா. மலேசியாவில் டாக்டர் பையன் கேட்டான், என்னன்னே தெரியலம்மா, இப்படி இருக்குமா அப்படின்னா. பையன் கேட்டான், என்னம்மா எனக்கு இப்போ ஒரு அதிசயமா இருக்குதுமா அப்படின்னு. சரிப்பா, கடவுளை வேண்டிக்கப்பா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ராஜம்மா. இந்த வீக்கம் அடைஞ்சிருக்கு. சித்தரையாவுக்கும் இந்த வராகி தாய்க்கும் கோடான கோடி நன்றி ராஜம்மா. இந்த பொழுதுங்கிற நேரம் நான் சொல்றேன், நல்லா இருக்கணும் ராஜம்மா. எனக்கு இந்த வராகியால தான் எனக்கு இவ்வளவு ஒரு மாற்றம் நடந்திருக்கு ராஜம்மா. இந்த இன்னொரு கண்ணிலே வீக்கம் வடியணும்னு வேண்டிக்கங்க ராஜம்மா. எல்லாத்துட்டையும் சொல்லுங்க. என்ன சொல்லுங்கன்னா, இந்த மாதிரி கண்ணுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க ராஜம்மா. வேண்டிக்க சொல்லுங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என் புள்ள வாழ வேண்டிய புள்ள ராஜம்மா. நன்றிம்மா. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க பேசுகிறத கேட்கும்போது எனக்குமே ரொம்ப எமோஷனல் ஆகுது. வாழ வேண்டிய பையன் உண்மையாக தான். நீங்கள் எல்லாருமே வேண்டிக்கோங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. நவமூலிகைக்கு அவங்க ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. அந்த பையன் மலேசியாவில் இருக்கார். 27 வயசு பையன். கண்ணு ரொம்ப வீங்கி ஒரு பிரச்சனையாகி அது கண்ணே சரியாகாதுன்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். ஆனால் இப்போ நவமூலிகை கொடுத்ததுக்கப்புறம் 2 கண்ணும் வீங்கி இருந்தது. ஒரு கண்ணு வீக்கம் அப்படியே வடைஞ்சிருச்சு. டாக்டரே சொல்லியிருக்காங்க மிராக்கிளா இருக்குன்னு. அந்த இன்னொரு கண்ணில் இருக்க அந்த ஸ்வெல்லிங்கும் அப்படியே வடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அம்மா அவ்வளோ அழறாங்க.
வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் அந்த தம்பிக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த தம்பிக்கு கண்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அவர் நல்லா ஆரோக்கியமா மாறணும். அது எல்லாமே வராகி அன்னை கையிலயும், வராகமூர்த்தி சித்தரையா கையிலயும் இருக்கு. உங்க அத்தனை பேத்தோட பிரார்த்தனை உங்க கையிலயும் இருக்கு. அதனால அவருக்காக வேண்டி நீங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, "நல்லா இருப்பீங்கன்னு" சொல்றாங்க இல்லையா? அந்த மாரி நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். யாரோ ஒரு இடத்துல நம்ம நல்லது செய்யறது, நம்ம அத்தனை குடும்பங்களையும் வாழ வைக்கும். அதனால எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். வராகி அன்னைக்கு நன்றிகள சொல்லுங்கம்மா. அது போதும். சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பையனுக்கு நல்லாகணும்னு. அதனால தான். அப்புறம் விஷயத்துக்குள்ள போலாம். சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. "சிஸ்டர் நான் இந்த மெத்தட தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இது நான் ட்ரை பண்ணும்போதெல்லாம் எனக்கு சக்ஸஸ் தான். அது எப்ப பண்ணாலும் சக்ஸஸ், சக்ஸஸ், சக்ஸஸ். என்னோட சக்ஸஸ் மத்த எல்லாருக்கும் போய் கேட்கணும். மத்த எல்லாத்துக்கும் போய் சேரணுன்றக்காக தான் இந்த மெத்தட சொல்றேன். இது நெறைய பேர் செஞ்சிருப்பாங்க. இது நாங்க ஏற்கனவே செஞ்சிருக்கோன்னு கூட நெனச்சிருக்கலாம். ரொம்ப ஈஸியான முறை தான். அப்படி எப்படி வேணாலும் நெனச்சிருக்கலாம் சிஸ்டர். ஆனா இது ஒரு பயங்கர பவர்ஃபுல். நான் வந்து இத நம்பிக்கையா ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னாங்க. சரி சொல்லுங்க சிஸ்டர்ன்னு சொன்னப்ப தான் அந்த விஷயத்த எனக்கு சொன்னாங்க. இது என்னன்னா ரொம்ப ஈஸியா நம்ம வீட்ல இருக்க பொருள வச்சு நம்ம ட்ரை பண்ற ஒரு முறை தான். ஆனா இது தொடர்ந்து நீங்க செய்யும்போது நல்ல ரிசல்ட் தெரியும். ஒரு 3 நாளு, 5 நாளு, 7 நாளு, இப்படி 1 மாசம் ஏதாவது ரொம்ப விஷயம் இருக்குன்னா அப்படி நீங்க ட்ரை பண்ணலாம். நமக்கு இதுக்கு தேவையான ஒரு பொருள் என்னன்னா, பிரியாணி இல. உங்க வீட்ல நீங்க எப்பவுமே வச்சிருப்பீங்க. இந்த பிரியாணி இல இருந்தாலே போதும். அப்புறம் இதில வந்து நம்ம ஒரு சிம்பல், ஒரு குறியீடு, அந்த குறியீட வரைஞ்சு ஒரு நம்பர் இருக்குங்க. இத நம்ம எழுதி பண்ணும்போது, அது எதுக்காகன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்றீங்க, தொடர் தோல்விய பார்த்துட்டுருக்கீங்க, சக்சஸே ஆக முடியல, கடன் நெறையா இருக்கு, கடன கட்ட முடியல, கடன கட்டுறதுக்கான வாய்ப்பே அமைய மாட்டேங்குது. வாங்கின பணம், குடுத்த பணமெல்லாம் வெளிய நிக்கிது. அதெல்லாம் வந்து சேரணும். இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கும். அப்படி எது வேணா இருந்துட்டு போகட்டும். டெய்லி ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலை சுத்தமா இருக்கணும். கிழிஞ்சிருக்கக்கூடாது. டேமேஜ் இல்லாம இருக்கணும். அந்த மாரி இருக்கிற பிரியாணி இலைய எடுத்து, உங்களுக்கு ஒரு குறியீடு இருக்கு. அந்த குறியீட எழுதி, அது ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரையும் எழுதி, அத நீங்க எரிக்கணும். இத எரிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் தானே அப்படிங்கிற மாரி நெனைக்க வேண்டாம். அதுலயும் சில ரூல்ஸ் இருக்கு. அதனால தான் நான் சின்ன சின்ன ட்ரிக் இருக்கு. கரெக்ட்டா நோட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இதில எழுதுற அந்த பென்னுங்கிறது கிரீன் கலர்ல இருக்கணும். கிரீன் பென்னோ அல்லது கிரீன் கலர் ஸ்கெட்சோ ஏதோ ஒண்ணு தான் இதில பயன்படுத்தணும். கம்பல்சரி அது கிரீன் பென்னா தான் இருக்கணும். சரிங்களா? இது ஒரு விஷயம். அதாவது ஒரே ஒரு பிரியாணி இல டெய்லி ஒரு புதுசா ஒரு பிரியாணி இல வேணும். ஏன்னா டெய்லி நம்ம இது பண்ணணும். நான் சொன்ன மாரி ஒற்றைப்படையில எத்தன நாளுங்கிறது நீங்க யோசிச்சுக்கோங்க. அத்தன நாளுக்கு தகுந்த மாரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒண்ணா காலையில எந்திரிச்சோனே பண்ணுங்க. அல்லது ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த செஞ்சுட்டு படுங்க. அப்புறம் கேண்டில் வேணும். இந்த கேண்டில்ங்கிறது எல்லா கலர்லயும் நமக்கு கடையில கிடைக்கும். ஆனா நமக்கு தேவையான கேண்டில் வந்து கிரீன் கேண்டில். பச்சை நிற மெழுகுவர்த்தி. இது பச்சை கலர்ல தான் இருக்கணும். அதையும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா எனக்கு வெள்ள தான் கிடைக்கும், அப்படி கிடைக்காதுன்னுலாம் சொல்லாதீங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி எப்படியாவது வாங்குங்க. ஆன்லைன்ல கூட கிடைக்குது. கிரீன் கலர் கேண்டில் நமக்கு வேணும். பச்சை நிற கேண்டில், பச்சை நிற ஸ்கெட்சு இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, பிரியாணி இலையில எழுதணும். இப்போ இந்த குறியீடு வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த சிம்பல் பார்க்கறக்கு ஒரு எஃப் போல இருக்கும். எஃப் இருக்கு இல்லையா? எஃப் மாரி இருக்கும். இப்படி இத வரைஞ்சிட்டு அந்த நம்பர் 520ங்கிறத மேல எழுதி, கீழ 741808 இந்த நம்பர நீங்க எழுதணும். இது மட்டும் நீங்க செஞ்சாலே போதும். இது சாதாரணமா எழுதுறதுல என்னடா நடக்க போதுன்னா, கண்டிப்பா இதுல ஒரு மேஜிக் நடக்குமாமாங்க. இத நான் சொன்ன மாரி இப்படி எழுதி, பச்சை நிற மெழுகுவர்த்தியில எரிக்கணும். எழுதி முடிச்சுட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, கையில வச்சு என்ன வேண்டுதல் உங்களுக்கு நடக்கணுமோ, அத நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த பிரபஞ்சம் கிட்ட நம்ம வேண்டணும். வேண்டிட்டு அந்த விஷயம் சூப்பரா சரியாக போகுது, சூப்பரா நடக்க போகுதுன்னு நெனச்சு, இந்த மெழுகுவர்த்தியில அத எரிக்கணும். பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு தான் இந்த நெருப்பு. ஸோ, அதுவும் கூட நமக்கு உதவிக்கு வருமாம். ஸோ, இப்படி நீங்க எரிக்கும்போது, அந்த உங்களுக்கு அது அந்த விஷயம் நடக்கறக்கு ஏதாவது ஒரு விஷயம் தடையா இருந்திருக்கும்ல, அந்த தடையெல்லாம் சரியாயிடும். இல்ல தடையா இருக்கிற நபர்கள் ஒதுங்கி போயிருவாங்க. இப்படி பல வகையான ஒரு மேஜிக் வந்து இதுல நடக்குமாம். இத டெய்லியும் செஞ்சு பார்க்கணும். டெய்லியும் ஒண்ணா காலையில இல்ல ராத்திரி ஏதாவது ஒரு நேரத்த நீங்க வச்சுட்டு, டெய்லியும் இத செஞ்சுட்டு வரும்போது, நடக்காத விஷயம் ஒண்ணொண்ணா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குமாம். இந்த சிஸ்டர் ஒண்ணொண்ணுக்கா நான் பண்ணுவேன் சிஸ்டர் நடந்துரும். ஒரு பணம் கிடைக்கணுமா, ஒரு 10 நாளுக்குள்ள பணம் வேணும்னா, நான் ஒரு 3 நாள், 4 நாள் ட்ரை பண்ணுவேன். கரெக்ட்டா 5ஆம் நாள் எனக்கு கிடைச்சிரும். ஒரு ஏதாவது வேற ஏதாவது விஷயம் நடக்கணுமா, திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுவேன். நடந்துரும். இதே தான் அவங்க பண்ணி, பண்ணி நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு சக்சஸ் ஆயிருக்காமாம். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏகப்பட்ட பேத்துக்கு சொல்லி, அவங்களுக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ இந்த மாரி ட்ரிக்கெல்லாம் நமக்கு தெரியும்போது ஈஸியா செய்யலாம். மந்திரம் இல்ல, பூஜை இல்ல, ஒண்ணுமே வேண்டாம். ஜஸ்ட் இத எரிச்சா போதும். இந்த குறியீட நீங்க வரைஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாரி அவங்க சொன்னாங்க. உங்களுக்கும் சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு. ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா ஒரு லைக் குடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.
இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க் யூ ஸோ மச்.